ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சென்னை ஹோம் மேக்கர். இன்றைக்கி வாழைக்காய் வச்சு நம்ம ஒரு அருமையான பொரியல் பார்க்கலாம் வாங்க. வாழைக்காயை எப்படி ஸ்டோர் பண்ணலான்னு ஒரு 2 டிப்ஸ் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில். மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாழைக்காயோட தோலை உரிக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். வாழைக்காயை முதல்ல மேலேயும் கீழேயும் கட் பண்ணிக்கலாம். அந்த லைன் இருக்குல்ல, அந்த லைனில் கரெக்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க எல்லா பக்கமும். இப்போது அதை தனியாக உரிச்சிங்கன்னா ஈஸியாக வாழைத்தோல் வெளியே வந்துடும். இப்போது இதை சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி அந்த தண்ணியை நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம வாழைக்காயை அதில் போடணும். கரெக்டாக ஒரு 3 நிமிஷம் நீங்கள் வேக விட்டிங்கன்னா போதும், வாழைக்காய் நல்லா வெந்துடும். இப்போது இதை எடுத்துடலாம். எடுத்து வடிகட்டி தனியாக வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா வதக்கிட்டு கருவேப்பிலை தான் சேர்த்துக்கோங்க. நம்ம வேக வச்சுருக்க வாழைக்காயை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். லோ ஃப்ளேமில் அப்படியே ஒரு நிமிஷம் விட்டுருங்க. இப்போது துருவன தேங்காவை நம்ம போட்டு லைட்டாக கிண்டிட்டு இறக்கிடலாம். பொரியல் ரெடி. வாழைக்காயை எப்படி ஸ்டோர் பண்ணணும்னு டிப்ஸ் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். வாழைக்காயை ஒரு பிளாஸ்டிக் கவரில் உள்ளே வச்சு டைட்டாக நல்லா சுற்றி ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு விட்டிங்கன்னா வாழைக்காய் 10 நாள் வரைக்கும் கருக்காமல் இருக்கும், பழுக்காமையும் இருக்கும். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுங்கள். டிப் நம்பர் 2, வாழைக்காயை ஒரு பாத்திரத்தில் வச்சு வாழைக்காய் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். இது மாதிரி நீங்கள் வெளியே வச்சிங்கன்னா ஒரு 5 நாள் வரைக்கும் நல்லா ஸ்டோர் பண்ணலாம். தண்ணியை டெய்லி மாற்றணும்.